அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு தலைப்பு வந்து காலனை காலால் உதைத்தது சரியா அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் இந்த திருவிடைக்கலை ஸ்தலம் தெரியும், அதுக்கு அருகாமையில் இருக்கிற திருக்கடையூர் ஸ்தலமும் தெரியும். மார்கண்டேயரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மார்கண்டேயர் யார் உங்களுக்கு தெரியும்? மார்க்கண்டேயர் திருக்கடையூர் அவங்கள தான். அது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த விதி முடிஞ்சிடும். அவர் சிவபெருமானை போய் கட்டி அணைச்சிடுவார். பாசக்கயிறை வீசும்போது என் பக்தனையே அப்படின்னு சொல்லி காலால் உதைப்பார் எம்பெருமான். அதான் வரலாறு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை தான். இதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி. இப்போ தெய்வம் வந்து நமக்கு ஒரு விதி எப்படின்னா, அந்த விதி வந்துடுச்சுன்னா அவருக்கு அந்த நேரம் வந்தால் அந்த விதியின்படி அவர் உயிர் போகணும். ஆனால் இந்த தெய்வம் ஆட்கொள்ளும் போது அந்த விதியே அதை மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட கருத்தியல். ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு செயல்பாடு நடந்திருக்கும், அதான் பார்க்கலாம். மார்க்கண்டேயருங்கிற மகான் அவருக்கு வயது 16. அவர் சிவபக்தர், தீவிர சிவபக்தராக இருந்தார். அப்படி இருக்கும் சிவபக்தர் அவரோட வயது 16 வயது வந்தோன்னா அவரோட மரணம் அன்றைக்கி யமபெருமான் அவரை பாசக்கயிறை வீச்சு அவர் உயிரை எடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட விதி. அப்படி இருக்கும்போது அப்படி நிறைவேற்றணும், அதுதான் சட்டம். இந்த தன்மையில் இருக்கும்போது இந்த கேள்வியை நம்ம கேட்போம். அது அப்படி பாசக்கயிறை வீற்றுவாங்க, சிவபெருமான் அதை காப்பாற்றுவார். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, அந்த திருக்கடையூர் ஸ்தலத்தோட சிவபெருமானோட பெயர் என்ன? 60வது கல்யாணம்லாம் இப்போ அதிகமாக பண்ணுவாங்கள்ல, அமிர்த கடேஸ்வரர். ஏன் அதுக்கு பின்னாடி ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னா, பார்க்கடலில் இந்த அமிர்தம் கடையப்படும், இந்த வாசகிங்கிற அந்த பாம்பு மூலியம், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த கடையப்பட்ட அமிர்தம் இந்த திருக்கடையூர் ஸ்தலத்தில் தான் அதோட தன்மை இருந்துச்சான். அப்படி வச்சுருந்தாங்களாம் தேவர்கள். அதை வச்சுருக்கும் போது அப்படி வச்சிருக்கப்பட்ட அந்த அமிர்தம் பின்பு ஒரு காலத்தில் சிவலிங்கமாக மாறிடுச்சு. அப்படி சிவலிங்கமாக மாறப்பட்ட சிவலிங்கத்தை யார் வாரி அணைக்கிறாங்களோ, அன்போடு வழிபடுறாங்களோ, அவங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு தான், மரணம் கிடையாது. அந்த பயத்தில் போய் மார்க்கண்டேயர் போய் அந்த சிவலிங்கத்தை போய் அணைச்சிடுறார். அப்போ தான் அணைக்கப்படும் போது இந்த சட்டத்திட்டம், அதை யார் அணைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மரணம் கிடையாது, அந்த விதி மாற்றப்படுது. அப்படி மாற்றப்பட்ட விதியை யமபெருமான் போய் அதை மார்க்கண்டேயரோட உயிரெடுக்க போகும்போது தான் சிவபெருமான் தோன்றி அவரை காலால் ஏற்றி உதைச்சி அவருடைய அந்த தன்மை, அவருக்கு அந்த மரணமில்லா பெருவாழ்வு தன்மை கொடுக்கப்படுது. இதுதான் இந்த கதையோட சாராம்சம். இப்போ அந்த ஸ்தலத்தை பற்றின இன்னொரு உண்மையை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பக்தியோடு இருந்தால் என்ன அற்புதம் நடக்கும், ஒரு அம்பாள் மேலேயோ சிவபெருமான் மேலேயோ முருகப்பெருமான் மேலேயோ அதீத பக்தி நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படிங்கிறது தான் இன்றைக்கியோட ஒரு சாராம்சம். இப்படி இந்த அதீத பக்தி ஒரு உயிரையே விதியே மாற்றி, அந்த விதி இறைவன் பால் செலுத்தப்பட்டு இந்த விதி யமபெருமானுக்கே தண்டனை கொடுக்கப்பட்டது தான் ஒரு பக்தியோட வெளிப்பாடு. இப்படி இருந்த ஒரு திருக்கடையூர் ஸ்தலத்தில் வாழ்ந்த ஒரு மகான் தான் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு மகான் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு அந்தனர். அவர் எப்போதும் திருக்கடையூர் ஸ்தலத்தில் சுவாமியோட பேர் அமிர்த கடேஸ்வரர், அம்பாலோட பேர் என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அபிராமி. ரொம்ப நன்றி. அப்படி அந்த அபிராமி அம்பாளை பார்த்து எப்போதும் அவர் பாடுறது வழக்கம். அந்த அம்பாள் மேலே அவ்வளோ ஒரு பக்தி அவருக்கு. அம்பாளை எப்போதுமே பாடிக்கிட்டே இருப்பார். அம்பாளை பார்த்துக்கிட்டே அலங்காரம் பண்ணி பார்ப்பார். அழகுபடுத்தி பார்க்குறதுல அவருக்கு கொள்ள பிரியம். அப்படி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு நாள் அமாவாசை. அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த பகுதியை ஆண்ட சரபோஜி மன்னர் வரார். அந்த காலகட்டங்களில் சரபோஜி மன்னர் வராருன்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இவர் அம்பாளோட லயத்தில்
அம்பாளை நினச்சி பாடிக்கிட்டே இருக்கும்போது மன்னர் வரதை கவனிக்கலை. எல்லாம் சொன்னது இவங்க யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டார். நம்ம அர்ஜுனன் ஒரு கதை பார்த்தோம்ல, எல்லாருக்கும் என்ன தெரியுது, ஆட்கள் தெரியும் அப்படிலாம் சொன்னோன்னா அர்ஜுனன் மட்டும் அந்த எந்த விஷயமும் அதில் ஆழ்ந்து போகிறது. அது மாதிரி அம்பாள் ஆழ்ந்து போகிறதுனால யார் எது சொன்னாலும் அவர் கவனிக்கலை. அம்பாள் மீதே லயப்பட்டு பாடிக்கிட்டே இருந்துட்டார். மன்னர்கிட்ட வந்துட்டார். மன்னருக்கு கோபம் வந்துடுச்சு, சரபோஜி மன்னருக்கு. இன்றைக்கும் நீங்கள் அந்த ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா அந்த சரபோஜி மன்னரோட புகைப்படம் இருக்கும், பார்க்கலாம். அந்த மன்னர் வந்துட்டார். வந்த உடனேயே இவரை பார்த்து யார் இவர் குறுக்க நிற்கிறதுன்னு அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னே இவர் அந்த கோயில் நிர்வாகிலாம் இவர் ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியா அப்படின்னு பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு மன்னருக்கு ஒரு வியப்பு. அப்படியா, இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறார், பௌர்ணமி அப்படின்னு சொல்லிடுறார். பௌர்ணமி அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி அமாவாசை, பௌர்ணமின்னு சொல்லிடுறார். மன்னருக்கு எல்லாரும் வந்தோன்னா மன்னர் வந்து எதுவும் சொல்லலை. சரி மாலை பார்க்கலாம், மன்னர் அது கோயில் ஸ்தலத்திலே இருந்துடுறாரு. மாலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பக்கத்தில் வந்தவங்களாம், இணைய அப்படி மன்னர்கிட்ட அப்படி சொல்லிட்டியே, தப்பு சொல்லிட்டியே, மன்னர் வந்து இன்னைக்கு அமாவாசை ஆனால் நீ பௌர்ணமின்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அவரை திட்டுறாங்க. உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, கண்டிப்பாக உனக்கு மரண தண்டனை தான் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் எதுவுமே கண்டுக்கலை. அப்போ தான் அவர் பாடுறார், அபிராமி அந்தாதி பாடுறார். அபிராமி அந்தாதி எத்தனை பாடல்? 101. 100 பாடல். 100 பாடல். 101 அன்னைக்கு பாடப்பட்டது தான் அபிராமி அந்தாதி. அது ரொம்ப புகழ்மிக்க, எல்லாருக்குமே தெரியுமே. தனம் தரும், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் மனம் தரும், வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே உங்களால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்ற அந்த பாடல். அந்த பாடலோட சேர்த்து 100 பாடல் அவர் பாடுறார். அதுக்கு அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கா தெரியுமா? அந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அபிராமி அம்மையோட அவங்க கடைக்கண் பட்டா எல்லாமே கிடைக்கும், கல்வி தரும், உறுதியான மனம் தரும், தெய்வ குணம் தரும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த தெய்வ குணம் ஒரு அபிராமி அம்பட்ட அபிராமி பட்டர், அவருக்கு பேர் வந்து சுப்பிரமணியம். அப்புறம் இந்த அம்பாள் மேலே பைத்தியமாக இருக்கிறதுனால பட்டர், அபிராமி பட்டர் அப்படிங்கிற அந்த பெயர் வருது, புனை பெயர் வந்துடுது. அது பேரே நிரந்தர பெயராகிடுது. தெய்வீக குணம் தரும், நல்ல சுற்றும் தரும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா நம்ம இருக்கிறது எப்படி அப்படின்னா, சுற்றுப்புறம் வந்து நல்லவர்களோடு இருக்கணும். ஏன்னா நம்ம அதுதான் நல்லவர்களோடு இருக்கும்போது தான் நம்ம நல்லவர்களாக மாறுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த தன்மையும் அவர் கேட்குறாரு அம்மாட்ட. இப்படி இந்த தன்மையில் இவர் அமாவாசை அன்னைக்கு அது ஏன் அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, அம்பாலோட முகம் வந்து அவ்வளோ பிரகாசமாக அவர் பார்த்துருவார். அன்றைக்கி ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சொல்லுவார், அம்பாலோட முகம் வந்து பௌர்ணமி போல் பிரகாசமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்றவர். அன்று மாலை வருது பொழுது அம்பாள் வந்து அன்னைக்கு அந்த அமாவாசையை அவங்களோட அம்பாளோட தடங்கத்தை எடுத்து வீசுகிறாங்க. தடங்கம் அப்படிங்கிறது ஒரு காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அதை எடுத்து வீசினோன்னே அமாவாசை பௌர்ணமியாக மாற்றப்படுது. இன்றும் அந்த நிகழ்வு நடக்கும். இன்றும் அந்த விழாக்கள் அங்கே திருக்கடையூர் வந்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடக்கும், சிறப்பாக நடப்பாங்க. அதுக்கு முதலெல்லாம் 1000 சங்க அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அன்னைக்கு அபிராமி அந்தாதியெல்லாம் பாடுவாங்க. அப்படி வீசப்பட்ட போது அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றின அம்பாலோட ஒரு தீவிர பக்தி, ஒரு பிரபஞ்சத்தோட சட்டத்திட்டத்தையே மாற்றக்கூடிய, இதுதான் அதீத பக்திக்கு இருக்கக்கூடிய பவர். இந்த பக்தி தான் நம்மளை இந்த மனித தன்மையை மாற்றி தெய்வத்தன்மைக்கே இட்டு செல்லும். அந்த தன்மை தான் அபிராமி பற்று நடந்துச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயலுமே அதில் தீவிரத்தன்மைக்கு போகும்போது நம்ம தீர்மானிக்கப்படுறதில்லை. எனக்கு இப்படி வேணும், எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும், இப்படி வேணும், இப்படி முருகா இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு. இன்றைக்கி கூட ஒரு அம்மா சிபிஎஸ்சி ரிசல்ட்டு பிறகு வழிபாட்டுக்கெலாம் இல்லை, அவங்க தஞ்சாவூர்லேருந்து கூப்பிட்ருந்தாங்க. ரிசல்ட்டு என் பையனுக்கு நல்ல மார்க் எடுத்திருந்தா நான் வெள்ளியில் வேல் வாங்கி வைக்கிறேன் திருவிடக்கிளிக்கு அப்படின்னு ப்ராசஸ்லாம் கேட்டிருந்தாங்க.
எப்படி வாங்கி வைக்கணும் அதெல்லாம் கேட்டாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு பண்ணுறோம். இதெல்லாம் இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு. ஒரு உச்சக்கட்ட பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்தவித எதிர்பார்ப்புமே இருக்காது. காரிய காரணத்துக்காக பக்தியை நாடவே மாட்டாங்க மகான்கள். அந்த தன்மை தான் வந்து ஒரு சுப்ரீம் பவர். ஏன்னா நம்மளை ஆட்கொண்ட தெய்வத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிஞ்ச இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு, இந்த டிவைனுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறது கண்டிப்பாக அதுக்கு தெரியும்ல. அந்த தன்மையில் தான் இந்த தெய்வங்கள் அனைத்துமே செயல்படுது. அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம் அப்படின்னா வாழ்க்கை அற்புதமாக்கப்படும். இந்த ஒவ்வொரு ஆன்மாக்கும் என்ன கொடுக்கப்படுதோ கண்டிப்பாக அது கொடுக்கப்படுது, பட்டுகிட்டே தான் இருக்குது. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதே இல்லை. அந்த டைமிங் வந்த பிறகு இந்த டிவைனை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக உங்களை கைட் பண்ணி கொண்டு போகும். நம்ம கஷ்டம் அப்படிங்கிறது, அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நன்மைகளை நம்ம நினச்சியே பார்க்குறதில்ல. அது கஷ்டப்படுத்தப்பட்ட மனிதர்களை தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, எல்லா காரியத்துக்கு பின்னாடியுமே ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம்தான் ரொம்ப அற்புதமானது. இப்போ நமக்கு ஒரு மனநிலை வந்திருக்குல்ல, ஏதோ ஒருத்தவங்க அந்த மனநிலை வந்து விலை மதிக்க முடியாதது. இப்போ உங்களுக்கு துன்பம் வந்ததுனால தான் அந்த இறைநிலையை பருகணுங்கிற மனநிலை வந்தது. இந்த மனநிலை உங்களால் எந்த யூனிவர்சிட்டிலையும் போய் படித்தாலும் உங்களுக்கு கிடைக்காது, எந்த குருட்ட போனாலும் கிடைக்காது. உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு இந்த மனநிலையை கொடுத்துருக்கு. இந்த மனநிலை வேல்யூபிள், ரொம்ப அது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லா மகான்களுக்கும் அப்படி தான் ஏற்படுது. வள்ளிமலை சுவாமிகள்லேருந்து, பாம்பன் சுவாமிகள்லேருந்து, ஆரியார் சுவாமிகள்லேருந்து எல்லாருக்குமே நீங்கள் ஒரு விதமான மனநிலை, அந்த மனநிலையை தான் இன்னும் ஆழ்ந்த தெய்வத்தின் மீது, ஆழ்ந்த இந்த இறைத்தன்மை உணர்வின் மீது, இந்த பக்தியின் மீது நமக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இந்த நம்பிக்கை தான் நம்மளை மேலும் மேலும் இந்த இறைநிலையில் நம்மளை ஆழ்ந்த தன்மைக்குள்ளே போக வைக்குது. நமக்கு ஒரு கட்டத்தில் இது உணர்த்தப்படும், மெய்யியல் உணர்த்தப்படும். ஏன்னா இந்த ஆன்மீகம்ங்கிறது நிறைய இடங்களில் தவறுதலாக வழிகாட்டப்பட்டு அவங்க வாழ்க்கை ஆன்மீக பாதைகளை சிதைக்கப்படுறோம். ஆனால் ஒரு முழுமையான ஒரு பொறுமையான இந்த நீச்சலாக கொண்டு போகும்போது அந்த முழுமைத்தன்மையை நோக்கி நமது வாழ்க்கை பயணப்படுது. இது திருப்புகழ் கண்டிப்பாக அது கொடுக்கும். அதை நீங்களே உணர்ந்திருப்பீங்க. இந்த தன்மை நமக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியான பயணத்தில் இருக்கணுங்கிறத நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தன்மையில் நம்ம இந்த தன்மை கொடுத்த நம் தாய் தந்தை, இந்த பிரபஞ்சத்திற்கு, நம்ம இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய இறைசக்திக்கு அனைவருக்குமே நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்ம தாய் தந்தைக்கு மிகப்பெரிய கிராட்டிடியூட் நம்ம சொல்லியே ஆகும். அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸும் இந்த தாய் போட்ட, தந்தை போட்ட பிச்சை. அவங்களுக்கு என்றைக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கமோ அது அந்தளவுக்கு வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நிறைய பார்க்குறோம், இந்த தாய் தந்தையை ஒரு ஒபே பண்ணாத ஃபேமிலிஸ்லலாம் நிறைய துன்பங்கள் வருது. அதே மாதிரி கணவன்மார்கள் வந்து மனைவியை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூட அங்கீகாரத்தை கொடுக்கலனாலும் படாத கஷ்டப்படுறாங்க. எல்லாமே இங்கே ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு கனெக்டிவிட்டியோடு தான் இயங்குது. நம்ம மாதா பிதா குரு தெய்வம் அந்த வழியில் வரும்போது நம்ம தாய் 10 மாதம் சுமந்த தாயை இன்றைக்கி நம்ம அதிகாரம் வந்துடுச்சு, பணம் வந்துடுச்சு, மனைவி வந்துட்டாங்க, பிள்ளைங்க வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் தவிர்த்திங்கன்னா இந்த அன்னைக்கு அந்த தவிர்க்கப்படக்கூடிய அத்தனை குடும்பங்களும் படாத கஷ்டப்படுது. ஏன்னா பெத்த வயிறு என்றைக்குமே எரிஞ்சிடக்கூடாது. நினச்சிட்டாங்களாவே முடிஞ்சிடுச்சு. இந்த உண்மை இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தா முதியோர் இல்லம் திறந்துருக்காங்க, எல்லாம் ஓடுறாங்க. அந்த ஒரு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே போய் சம்பாதிக்க போகிறோம், இங்கே போய் சம்பாதிக்க போகிறோம். அந்த இந்த வயதில் மூத்தவங்க குழந்தை மாதிரி மனது வந்துடும். வயது ஆக ஆக குழந்தை குணம் வந்துடும். அது வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. பிள்ளைகளை பெற்ற மகன்கள் உங்கள் பேர குழந்தை போல் அவங்களும் ஆகிடுவாங்க. ஒரு சின்னதாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தால் அதுக்கு ஆசைப்படுவாங்க. சின்னதாக ஏதாவது ஒன்று நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பலகாரம் செஞ்சிங்கன்னா ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் வந்து தொல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. இது இயற்கை சட்டம். பிறப்பு அப்படி தான் இருக்கும். குழந்தையாக பிறந்து குழந்தையாக தான் இந்த ஆன்மா உடலை விட்டு போகும். அந்த தன்மையில் தான் இங்கே இயற்கை சட்டம் அமைக்கப்பட்டு இதை புரிஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் அந்த தன்மையில் நடந்துக்கும் போது
ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி உணர்வு செலுத்தும் போது இந்த வாழ்க்கை அற்புதமாக்கப்படும். சரி, நேரம் கடந்துடுச்சு. இடிச்சி காவலன் வகுப்போட சில பாடல்களுக்கு மட்டும் விளக்கம் பார்த்துடலாம். முருகாசரணம் இன்னைக்கு அம்மா பாடினாங்கன்னு நினைக்கிறேன். வெடிச்சி காவலன் வகுப்பு. ஆமாமா ஆமாங்க சரி, ஆமாங்க ஐயா. நல்லா பாடுங்கம்மா. உதர கமலத்திடைய முதிய புவனத்ரயமும் முகமுடிவில் வைக்கும் உமையால் பெற்ற பாலகனும் வேடிச்சி காவலனே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தாமரை மலர் போல மென்மையான அந்த மலர்ல இந்த 3 யுகங்களும் முடியும் தருவாயில, அப்படி முடியும் தருவாயில அதை காத்து பார்வதி தாயோட அவதரித்த புத்திரன் வேடிச்சி காவலன் அப்படிங்கிறாங்க. முருகனை இந்த வேடிச்சி காவலன் வகுப்புல என்ன சொல்றாங்க? இந்த வேடிச்சி அப்படிங்கிறது என்ன பெயர், யாரை குறிக்குது? வள்ளியம்மை. ரொம்ப நன்றி. இந்த வேடிச்சி அப்படிங்கிறது இந்த வள்ளித்தாயை குறிக்குது. அவரோட அவதரித்ததுலேருந்து அவர் வாழ்க்கையில் அந்த தருமையில் அந்த அவதாரம் வரைக்கும் கடைசி காலம் அதோட முழு தன்மையை அந்த வேடிச்சி காவலன் அருணகிரிநாத சுவாமி குறிப்பிட்டிருப்பாங்க. உமிழ்தீரை 2வது பாடல். உமிழ்தீரை பரப்பி வரும் வெகுமுக குளப்பழைய உதக மகள் பாக்கள்வர் ஜோதி சடானனம் வேடிச்சி காவலனே. இந்த பாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அலை எதிர்த்து நீர் பரப்பி வரும், அலையலையா வருதான் கங்கை ஆறு. அந்த கங்கை பழமையான கங்கை நதிக்கரை மடியில, அந்த கங்கையோட மடியில அவதரித்த பிரகாசமான ஜோதி வடிவா சண்முகர் அவதரித்தாராம், அந்த குமாரர் அவதரித்தாராம். அப்படி அவதரிச்ச வேடிச்சி காவலனே அப்படிங்கிறார் அருணகிரிநாத சுவாமி. அவர் எவ்வளோ அனுபவிக்கிறார் பாருங்க முருகப்பெருமான. 3வது பாடல். உவையாயோடு கீர்த்திகையும் அறுவர் எடுத்த அவர் ஒருவர் கவர் புத்திர ஆனவனும் அப்படின்னா, இந்த முருகப்பெருமான நேரம் வேற கடந்துட்டு, சரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தலாம், மீதி பாடலை நாளைக்கு பார்க்கலாம். முருகப்பெருமான வளர்த்தது யாரு, அதுதான் அவர் சொல்றாரு இந்த பாட்டில். முருகப்பெருமான வளர்த்தது யாரு? கார்த்திகை பெண்களை தான் அவர் சொல்றாரு அருணகிரிநாத சுவாமி. அவங்க இந்த முருகப்பெருமான் அவதரிச்ச அந்த கங்கை நதியில 2 பஞ்சபூதங்களை எடுத்துட்டு போகும். முருகரை எடுத்துட்டு போய் இந்த கார்த்திகை பெண்களை சரவண பொய்கையில் கொண்டு போய் கொடுக்கும். அக்னியும் வாயுவும் எடுத்துட்டு போவாங்க. அதுதான் சொல்றாங்க. அக்னி அது பார்த்தா ஒளி பிரகாசமா எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. அந்த கார்த்திகை பெண்கள்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றாங்க. அப்படி அவங்க பால் கொடுக்கும்போது அனைவருக்கும் ஆசை, நான் கொடுக்கணும், முருகருக்கு நான் பால் கொடுக்கணும் அப்படின்னு 6 பெண்களுமே ஆர்வப்படுறாங்க. அதற்கு முருகர் அப்பயே பாருங்க, ஒவ்வொரு தெய்வங்களும் ஒரு கட்டத்தில் தான் அவதாரம் எடுக்கும். எல்லா தெய்வங்களோட வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட முதிர்ச்சி, அதோட பக்குவ நிலை, அதுக்கப்புறம் தான் அந்த தெய்வத்தன்மை வெளிப்பட்டுரும். ஆனால் முருகர் பிறந்த உடனேயே கருணையே உள்ளம். அந்த 6 பெண்களும் ஆவல் படுறாங்க அப்படிங்கிறதுக்காக 6 குழந்தைகளாக அவதரிச்சிட்டார். கருணையே வடிவா, அதனால தான் கருணை கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 6 பேரும் ஆசைப்படுறாங்க அப்படின்னு அவர் ஒரு குழந்தை மாற்றி கொடுக்க வேண்டாம், 6 பேருமே எனக்கு தாய்ப்பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி 6 குழந்தைகளாக அவதரிக்கிறத தான் அவர் சொல்கிறார். ஒருவருக்கொருவர் புத்திரன் ஆனவனும் அப்படிங்கிற அருணகிரிநாத சுவாமி. அடுத்த பாட்டு 4வது பாடல். எவ்வளோ ஒரு கருணை, எவ்வளோ தான். எந்த ஒரு திருப்புகளும் நீங்கள் அர்த்தத்தோடு படிக்கும்போது அப்படியே மனசில் அப்படி பசுமரத்த ஆணி போல் பதியும். நீங்கள் இந்த வரிகளை படிக்கும்போது ஓ இதுவா அப்படின்னு நீங்கள் வெறும் வார்த்தைகளாக படிச்சுக்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு அர்த்தத்தோடு படிக்கிறதுக்கான தன்மையை நம்ம வளர்த்துக்கலாம். உதய ரவி வர்க்கணிகர் வனகிரண வித்த வீதம் உடைய பத்ரனவ வீதத்து வாழ்பவனும் அப்படின்னு 4வது பாடலுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் எப்படி இருந்தாருன்னா, அவர் உதிக்கும் போது 1000 உதய சூரிய ஒளிக்கு அவ்வளோ பிரகாசமாக இருந்தாங்களா சுவாமி. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூரிய கூற்றம் போன்ற அழகிய ஒளி பிரகாசமாக இருந்தாங்களாம். வீசுகின்ற
வேறு வித்தியாசமான நிறங்களாக கொண்ட ஒரு ஒளிமிக்க ஒரு குழந்தையா, மயிலின் ஒரு புதுமையான ஒரு விதத்துல ஆசனத்துல வீற்றிருக்கிறது போல முருகப்பெருமான் இருந்தாரு அப்படின்னு அவரோட இளமை காலத்தை பிறந்ததை வந்து வர்ணகிரிநாத சுவாமி 4வது பாட்டுல அற்புதமா சொல்றாங்க. 5வது பாட்டல், உரை சரவண கடவுள் மடுவில் அட வஜ்ரதரம் உடைய மத வெற்புடைய வேதித்த வீரியனும் அப்படிங்கிறார். இதை என்ன சொல்றாங்கன்னா, கங்கையில் உள்ள சரவண பொய்கையில், கங்கை நீதியோட சரவண எங்க இமய இது வந்து கங்கை வந்து சரவண பொய்கை வந்து நம்ம மானஸ்வரூபர்னு சொல்லப்படக்கூடிய அதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கங்கை ஆறு அங்கே தான் உருவாகுது அப்படின்னு சொல்லி அந்த உருவாகக்கூடிய அந்த சரவண பொய்கையில் மலர்ந்த கடவுளாகிய முருகனை, அப்படி வந்து ஒளிமிக்கமான முருகப்பெருமானை சிவபெருமானின் குமாரன் என பூரித்து கொள்ள, அவங்க வந்து சிவபெருமானோட பூரித்து கொள்ளன்னு அவர் பாடுறாரு. அப்படி வந்து இருந்த ஒரு குழந்தை முருகப்பெருமான் அவதரித்து வளர்ந்து வந்து அவர் யாருன்னு தெரியாமல் இந்திரன் வந்து முருகப்பெருமான்கிட்ட வந்து சண்டை போடுறாராம். அப்படி சண்டை போடும்போது பிரம்மாண்ட மிக்க இந்திரனோட வாகனம் என்ன? ஐராவதம். அந்த இடத்துல அதை அவர் சொல்றார். இந்திரனுடைய ஐராவத யானை வந்து நிற்கிறான். அதை வந்து அந்த யானையை வந்து அவர் மாய்க்கிறார் முருகப்பெருமான். அப்படி மாய்த்த குமாரனே வெடிச்சி காவலனே அப்படிங்கிற தன்மையில் இந்த பாடலை அவர் சொல்கிறாங்க. இந்த 5வது வரி இன்னும் முழுசாக சொல்லலாம், நேரம் கடந்துருச்சு. இப்போ 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நானும் கோவிலுக்கு போகணும். முருகசரணம். இன்று நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இந்த நாள் இன்று சந்தித்த அத்தனை உயிர் ஆன்மாக்களுக்கும் இந்த மனநிலை எப்போதும் நமக்கு இருக்கணும். அந்த மனநிலையே கொடுக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நம்ம தினமும் தலைவணங்கி இன்று நாள் நிறைவு செய்ய தருவாயில் இருக்கோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சந்தித்த, பேசின, பார்த்த இந்த உலகம் இன்று அமைதியாக இருக்கக்கூடிய நம்மளை போல அடியார்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி இன்று நாள் நிறைவு செஞ்சுப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா முருகா. நன்றி.